அன்புக்குரியவர்களே, தினமொரு தூதன் மொழியாக இந்த வாரத்தின் முதல் நாளில் உங்களை சந்திப்பதிலே சந்தோஷப்படுகிறேன். இந்த நாளிலே தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். ராஜா சொல்லுகிற ஒரு விசுவாசமான அல்லது தீர்க்க தரிசனமான ஒரு வார்த்தை தானியேலை குறித்து. அப்போது தானியேலை அவன் அடிக்கடி பார்த்திருக்கிறான். அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷனாய் வாழுகிறான் என்றால், ஆண்டவரை நோக்கி அனுதினமும் ஜெபிக்கிற ஆராதிக்கிற ஒரு தெய்வ மனுஷனாக ராஜா பார்க்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு விரோதமாக எத்தனை சிங்கங்கள் எழும்பினாலும், எத்தனை ஆபத்துகள் நாசமோசமான காரியங்கள் உலகத்தில் ஏவப்பட்டாலும் ஒன்றும் அவனை சேதப்படுத்தாது என்றதான நம்பிக்கை விசுவாசத்தோடு தான் இந்த வார்த்தையை சொல்லுகிறான். அப்போ அருமையான இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ மனிதர்களாகிய நாம் தானியேலிடத்திலிருந்து கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவன் இடைவிடாமல் கர்த்தருக்காக ஒரு நேரத்தை ஒதுக்கி ஆராதிக்கிறதில், ஜெபிக்கிறதில், தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதையே அவன் தன்னுடைய வாழ்விலே முழு மூச்சான ஒரு காரியமாக எடுத்துக்கொண்டான். ஆகவே இன்றைக்கும் வாரத்தின் முதல் நாள் ஆராதனைக்கு ஆயத்தமாய் கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, எத்தனை வருஷமாக நான் ஆராதிக்கப் போகிறேன், இன்னும் எனக்கு நடக்க வேண்டிய நன்மைகள் நடக்கலை, காரியங்கள் கைகூடி வரல, இப்படி எத்தனையோ விதமான நெருக்கடிகள் மத்தியில் நான் காணப்படுகிறேன் என்று ஒருவேளை சொல்லலாம். தானியேலும் ஒரு நெருக்கடிக்குள்ளாகத்தான் போனான். ஆனால் அந்த நெருக்கடி அவனை மேற்கொள்ளவே இல்லை. சிங்கங்கள் அவனை மேற்கொள்ளவே இல்லை. அவன் அந்த விஷயத்தில் ஜெயித்தான். 23வது வசனம் சொல்லுது, அவன் தன் தேவன் பேரில் விசுவாசித்திருந்தபடியால் அவனில் ஒரு சேதமும் காணப்படவில்லை. அப்போ கர்த்தர் மேல் அவன் வைத்திருந்த விசுவாசம் அவனை எந்த விதத்திலுமே சேதத்துக்குள்ளாக்க முடியல. ஆகவே இன்றைக்கும் கர்த்தரை ஆராதிக்கிற ஆயத்தமாய் கொண்டிருக்கிற தெய்வ ஜனமே, சோர்ந்து போகாதீங்க. தொடர்ந்து ஆராதனைக்கு போய்கிட்டே இருங்க. குடும்பமாக போங்க. எந்த விதத்தில் ஆராதனைக்கு போகாமல் இருக்காதீங்க. போங்க. ஆண்டவர் மேலே விசுவாசம் வச்சு போங்க. ஆண்டவர் நிச்சயமாக என் வாழ்விலே ஒரு நன்மையானதை தருவார். என்னுடைய காரியங்கள் கைகூடி வரும். எனக்கு ஒரு ஜெயம் உண்டாகும். வெட்கத்துக்கு பதிலாக இரட்டிப்பான நன்மைகள் வரும் என்று விசுவாசத்தோடு, கர்த்தர் மேலே ஒரு பற்றுதலோடு விசுவாசத்தோடு நீங்கள் ஆராதனைக்கு போங்க. நிஜமாகவே சொல்கிறேன், சீக்கிரத்தில் உங்களுக்கான ஒன்றை தேவன் பரிசாக கொடுப்பார். ஏற்கனவே அவர் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறதை உங்கள் கண்கள் காணும்படியாக அதை கொண்டு வந்து உங்களுக்கு முன்பாக நிறுத்துவார். காரியம் ஜெயமாய் மாறும். உங்கள் வாழ்விலே தோல்வியில் ஆராதிக்கிற தெய்வ பிள்ளையே, உங்கள் வாழ்க்கையில் இனி அவமானம் இல்லை, தோல்வி இல்லை. எந்த விதத்திலும் நெருக்கடிக்குள்ளாக்கப்பட்டிருந்தாலும் அந்த நெருக்கடியில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. தலை குனிஞ்சு நிற்க மாட்டீங்க, தலை நிமிர்ந்து நிற்பீங்க. அந்தளவுக்கு கர்த்தரால் வந்த உயர்வும் மேன்மையும் சீக்கிரத்தில் அடைவீர்கள். வாழ்த்துகிறேன். பரலோக பிதாவே, ஆண்டவரே, பல்வேறு நெருக்கடிகளின் மத்தியிலேயே தானியேல் இடைவிடாமல் கர்த்தருக்காக ஆராதனை செஞ்சதை அவன் ராஜா பார்த்து இப்படிப்பட்ட நல்ல வார்த்தையை சொல்கிறானப்பா. ஆராதனை செஞ்ச அவனுக்கு எந்த சேதமும் இல்லாதபடி அவன் ஜெயித்தான். அதே போல் தொடர்ந்து ஆண்டவர் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான தெய்வ பிள்ளைகள் யாவரும் இந்த நாளில் எந்த விதத்திலும் ஆராதனைக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும் என்றதான ஒரு நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு, உறுதிமொழியோடு ஆராதனைக்கு செல்வதற்கு குடும்பமாய், தனியாக, குழுவாக செல்லட்டும். ஆண்டவரே, நீர் அவர்களுக்காக வைத்திருக்கிற சகல விதமான நன்மைகளை பெற்று ஆண்டு அனுபவிக்கட்டும். இந்த நாள் ஒரு ஜெயத்தின் நாளாய் இருப்பதாக ஒவ்வொருவரை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.